ASM Info வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நமது சேனலில் இடம்பெறும் மருத்துவ பதிவிற்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றி. ஸோ இந்த பதிவில் பெண்கள் அக்கறை சார்ந்த ஒரு விடயமும் சேர்ந்துருக்கு. அதே மாதிரி உணவு முறை ரெண்டுமே கம்பைண்டாக பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, அண்மை காலங்களில் சொல்லப்படக்கூடிய ஒரு விடயம் என்ன அப்படின்னா, பூண்டு எடுத்துக்கிட்டால் PCOS PCODக்கு மிகுந்த பலன் தரும் அப்படிங்கிறதான் பார்ப்போம். ஸோ அது உண்மையா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூஸ்வலாக பூண்டில் மெயின் விடயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூண்டில் நார்ச்சத்து இருக்குது. ஸோ நார்ச்சத்து நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது ப்ரோபயோட்டிக்காக செயல்படும். ஸோ அதாவது வயிற்றில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாவுக்கு உணவாக செயல்படும். ஸோ இது போய் அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய குடல்களில் இருக்கக்கூடிய மைக்ரோபயோட்டா இதை நல்லா தூண்டுவிச்சு இது பண்ணும் பொழுது நம் உடலில் பெண்களுடைய உடம்பில் ஆண்ட்ரோஜன் அதிகமாக இருப்பது குறைக்கப்படும். ஏன்னா இந்த PCOS பெண்களுக்கு 3 தான் டார்கெட், 3 தான் இதாக இருக்கும். ஒன்று என்னென்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், இன்சுலின் உடம்பில் உபயோகப்படுத்த முடியாத நிலை. அதனால தான் சில மருத்துவ முறைகளில் என்ன அப்படின்னா, சர்க்கரை நோயாளிகளுக்கு பரிந்துரைக்கப்படும் மருந்து பரிந்துரைக்கப்படுது. அடுத்து 2வது விஷயம் என்னென்னா லிப்பிட் ப்ரொஃபைல், கொழுப்பு அப்படிங்கிறது அந்தளவுக்கு சீராக இந்த PCOS பெண்களுக்கு இருக்காது. 3வது விடயம் என்ன அப்படின்னா, இந்த பெண்களுக்கு உடலில் ஆண்களுக்கான ஹார்மோன் அதிகமாக இருக்கும். பெண்கள் ஆண்கள் இருபாலருக்கும் அவங்க உடம்புல பார்த்திங்கன்னா ஹார்மோன்ஸ் 2 ஹார்மோனுமே இருக்கும். ஆனால் பெண்களுக்குரிய ஹார்மோன் ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் டாமினண்ட்டாக அதிகமாக இருக்கும். ஆண்களுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் ஜாஸ்தியாக இருக்கும், ஆண்ட்ரோஜன்ஸ் ஹார்மோன் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த பெண்களுக்குரிய ஹார்மோன் இதாக இருக்கும். ஆனால் இந்த PCOSல கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிறதுனால தான் பெண்களுக்கு என்ன அப்படின்னா முடி உதிர்தல், அதுக்கப்புறம் ஸ்கின் கொஞ்சம் ரஃப்பாக ஆறுது, தாடை பகுதி, மேல் உதட்டு பகுதி, மார்பு பகுதி, அடிவயிற்று பகுதி போன்ற இடங்களில் பார்த்திங்கன்னா அதிக அளவு கரடு முரடான திக்கான ரோம வளர்ச்சி இருப்பதற்குரிய காரணம் இதுதான். ஸோ என்னென்னா அதையும் குறைக்கக்கூடிய தன்மை இந்த பூண்டுக்கு இருக்குது. ஆக்சுவலாக இந்த பூண்டை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, சில ஆராய்ச்சி தரவுகள் லேபில் இருக்க எலிக்கு என்ன அப்படின்னா PCOSஐ இன்டியூஸ் பண்ண வச்சு PCOSஐ ஏற்படுத்தி அவங்களுக்கு இந்த பூண்டை கொடுக்கும் பொழுது என்ன அப்படின்னா, அவங்களுக்கு இந்த ஆண்ட்ரோஜனுடைய ஹார்மோன் கொஞ்சம் குறைந்து PCOS குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் ஆராய்ச்சியாக இருக்குது. சரி, இதுக்கு நான் எப்படி எடுக்கலாம் டாக்டர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, யூஸ்வலாக பூண்டு நம்ம சைனா பூண்டு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவேன். பட் பெரிய அளவில் பூண்டாக இருந்ததுன்னா, இவ்வளோ பெரிய பூண்டுனா ஒரு பல் எடுக்கணும். நம்ம மலை பூண்டு நல்லா இவ்வளோ பல்லாக இருந்தது அப்படின்னா 5 பல் எடுக்கணும். ஸோ இதை என்ன செய்யணும், நல்லா நுணுக்கிடணும். ஆரஞ்சு பழம் இருக்குது பார்த்திங்களா, நல்லா நம்ம சாத்துக்குடி மாதிரியே ஒரு ஆரஞ்சு பழம் இருக்கும், ஒரு மாதிரி எல்லோ கலரில் இருக்கும். நல்லா இவ்வளோ பெரிய சைஸ் இருக்கிறத பாதியாக நம்ம அறுத்துக்கணும். அறுத்துட்டு அதை ஜூஸ் போட்டுடணும். அதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஆப்பிள் சிடர் வினிகர் இருக்குது பார்த்திங்களா, அதை ஒரு 5 ml அதில் எடுத்து போட்டு அதில் ஊற்றிட்டு இந்த பூண்டையும் நுணுக்கி அதில் போட்டுட்டு டெய்லி காலையில் எம்டி ஸ்டமக்கில் இதை பருகிக்கிட்டே வரணும். ஸோ பருகிட்டே வந்தோம் அப்படின்னா, எனக்கு பீரியட்ஸ் சரியாக வரல அப்படிங்கிறவங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலர் ஆகிறது, ரொம்ப நாள் பீரியட்ஸ் வராமல் இருக்கிறவங்களுக்கு பீரியட்ஸ் மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்திங்கன்னா ஒரு 7 daysலேயே வந்துடும். கொஞ்சம் ப்ராப்பராக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா, கொஞ்சம் இரும்பு சத்து சார்ந்த டயட் ஃபாலோ பண்ணிங்கன்னா. அது மாதிரி இது PCOSக்கு மட்டும் இல்லை, வேறு ஏதாவது நீர்க்கட்டிகள் இருக்குது, ஃபைப்ராய்டு இருக்குது போன்றவங்க எல்லோருக்குமே இது பலன் தரும். ஸோ நீங்கள் கரெக்டாக எடுத்திங்கன்னா வெறும் 7 நாட்கள்லேயே உங்களுக்குரிய வித்தியாசம் தெரியும். ஸோ பூண்டு கண்டிப்பாக எல்லா வகைகளிலும் இந்த PCOS பேஷண்ட்டுக்கு பயன் தரக்கூடிய ஒரு அருமருந்துனே சொல்லலாம். நன்றி.